பெரும்பாலும் திருமாவளவனை எல்லாரும் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஒரு விஷயத்தில் பிடிக்கும். அவர் தமிழ் பேசுகிறாரு, அதை படிக்கிறாரு, அதை பற்றி எனக்கு தெரியாது. அஜந்தாங்கிற ஒரு படத்து மூலியமாக பொதுவாக இனிட்டேஷன் போட்டாங்கன்னா இனிட்டேஷன் வாங்குவாங்க, அப்புறம் எங்கேயோ வச்சுருவாங்க, முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த அந்த அஜந்தாங்கிற படத்துக்கு கொடுத்த இனிட்டேஷன் குறைஞ்சபட்சம் ஒரு 150 கொடுத்தாருன்னா 100 இனிட்டேஷனை கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா வீட்டிலும் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த பரிச்ச அட்டைம்பாங்க, பேடு ஆங்கிலத்தில். அதில் இளையராஜாவுடைய படத்தை கீபோர்டு வாசிக்கிற மாதிரி போட்டு சினிமாவை யார் முதல் முறையாக கண்டுபிடிச்சாராங்கிற வரிசையெல்லாம் அழகுப்படுத்தி ரொம்ப பிரமாதமாக இன்விடேஷன்லாம் கொடுத்தாரு. அதையும் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 10 வருஷமாக வச்சுருந்தேன். அந்த விஷயத்தில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஏதோ இது பண்ணால் கொஞ்சம் புதுமையாக தான் பண்ணுவார் அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் தனுஷ் 5ஆம் வகுப்பு அப்படின்னு, அதாவது படிப்பை பற்றியே கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு பழைய படங்கள் மழலை பட்டாளங்கள், மைடியர் குட்டிச்சாத்தான் அது ஞாபகத்துக்கு வந்தது. ஏதோ ஒரு சிறிய பசங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தில் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. பட் சினிமாக்காரன், அவ்வளோதான். சினிமா தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமாவில் ஒரு வேளை நான் இல்லைன்னா நான் உயிரோடு வந்திருப்பேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி சினிமாவை தவிர எதுவும் கிடையாது. பட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த காரணம் மியூசிக் டைரக்டர் ராஜா அவர்கள், சாம்டி ராஜா அவர்கள். அவர் எனக்கு வீடு தேடி இன்விடேஷன் கொடுத்தாரு. எல்லோரும் வருவாங்க. பட் மியூசிக் டைரக்டர் ஒரு மிகப்பெரிய கடினம். ஏன்னா 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க, ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு அவர் அறிமுகப்படுத்துவது யாருன்னு கேட்டிங்கன்னா, கேமராமேன் கோபிநாத் சார் தான் ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர் நம்ம பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு. தேரடி வீதி திருக்கண்ணபுரம்ங்கிற படத்துக்கு அவர் தான் மியூசிக்கு. இவர் பண்ண படங்கள் வரல, ஆனால் ரொம்ப பிஸியாக இருக்கார். கிட்டத்தட்ட 5-6 படம் பண்ணுறாரு. அவர் மூலிமா இந்த நிகழ்ச்சி நான் வந்திருக்கிறேன். இந்த படம் வெற்றியிடுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சின்ன படங்கள் இல்லாமல் எல்லா சின்ன படங்களும் வெற்றி அடைகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். பொதுவாக எங்கள் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, யார் உனக்கு பணம் கொடுக்குறானோ அவனை நீங்கள் முதலாளி தான் கூப்பிடணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் யார் படம் எடுத்தாலும் நான் அவங்கள முதலாளின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இளங்கோங்கிற ஒரு புது முதலாளி வந்திருக்காரு. குறைஞ்சபட்சம் 150 பேத்துக்கு ஒரு நாள் சோறு போட்டிருந்தாலும் ஒரு 100 நாளாவது போட்டிருப்பார். 100 குடும்பம் நல்லா இருந்திருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.